ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாங்கள் வந்து 4 புக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஆகும். இந்த புக்கை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே தெரிய நம்பர் 7200400395 அல்லது 7200400339. வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இந்த செஷனில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி டைரக்ஷனல் growth movement in plants due to touch is called. growth movement of plants due to touch, நம்ம டச் பண்ணுறதுனால வளரும் பார்த்தீங்களா, அந்த டிரெக்ஷனல் growth, அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. டச் பண்ணுறதுனால வளரக்கூடிய இந்த growthோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. எதுனா திக்மோனான்ஸ். இதே growth வந்து பூமிக்கு நேராக நடந்துச்சுன்னா அது வந்து ஜியோட்ரோபிசம். லைட்டுக்கு நேராக நடந்துச்சுன்னா அது ஃபோட்டோட்ரோபிசம். கெமிக்கலுக்கு எர்த்து அதுக்கு நேராக நடந்துச்சுன்னா அது கீமோட்ரோபிசம். So directional growth movement in plants due to touch is called thigmonasty. Second, the deltas of the Mahanadi and the Godavari are rich in. The delta regions of Mahanadi and Godavari, Mahavari river and Godavari river, அதோட delta regionல எந்த சாயில் வந்து அதிகமாக ரிச்சா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா alluvial soil. Third, a person with the blood group dash is considered to be a universal donor. எந்த blood group வந்து universal donor கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா O negative. O negative is considered as universal donor. Universal recipient யாருன்னா AB positive. AB positive வந்து universal recipient. Universal donor na O negative. Fourth, when was the planning commission of India set up? இந்தியால planning commission எப்போ செட் அப் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. எப்போனா 1950 தான் planning commission of India செட் அப் பண்ணாங்க. இந்த டைம்ல யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. Next, the 3-tier system of local government. Local government na panchayat system does not include. The 3-tier system of local government இந்த நாளில் எது இன்க்ளூட் ஆகலன்னு கேட்குறாங்க. எதுனா ஜில்லா பரிஷத் இது மட்டும் இன்க்ளூட் ஆகாது. பஞ்சாயத்து சமிதி இன்க்ளூட் ஆகும், வில்லேஜ் கமிட்டி இன்க்ளூட் ஆகும், கிராம் பஞ்சாயத்து இன்க்ளூட் ஆகும். எது இன்க்ளூட் ஆகாதுன்னா ஜில்லா பரிஷத் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. Next, sixth, the United States of America adopted a democratic constitution in. USA வந்து டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணாங்க. எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1787. இந்த இயர்ல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அடாப்டட் ஏ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், செவன்த், இன் விச் பேட்டில் நெப்போலியன் வாஸ் டிஃபீட்டட். எந்த பேட்டில் வந்து நெப்போலியன் டிஃபீட் ஆனாரு, எந்த பேட்டில் நெப்போலியன் தோக்கடிச்சாருன்னு கேட்குறாங்க. எந்த பேட்டில்னா பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ ஆர் வாட்டர்லூ வார். வாட்டர்லூ வார்ன்னுவாங்க. யார் யாருக்குன்னா நெப்போலியன் வந்து ஃப்ரெஞ்ச் அல்ல ஃப்ரெஞ்ச் வர்சஸ் பிரிட்டிஷ். ஃப்ரெஞ்ச் வர்சஸ் பிரிட்டிஷ். ஸோ நெப்போலியன் எப்போ எந்த இடத்துல டிஃபீட் ஆனாருன்னு கேட்டார்னா வாட்டர்லூ வார். எய்த், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த நாளில் எது ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. எதுனா டைமண்ட். டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். Ninth, the Statue of Unity in India is the world's tallest statue of Unity இருக்குல்ல இந்தியாவில், அது வந்து world's tallest statue of எதுன்னு கேட்குறாங்க. எதுனா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு தான் Statue of Unity அப்படின்னு சொல்கிறாங்க. 10th, Begum Ashrat Mahal is associated to which of the following revolts of India? Begum Ashrat Mahal இவங்க வந்து எதோட அசோசியேட் ஆகிறான்னு கேட்குறாங்க. எந்த ரிவோல்ட்டோட அசோசியேட் ஆகிறான்னு கேட்குறாங்க. எந்த ரிவோல்ட்னா சிப்பாய் மியூட்டினி, இந்த கிரேட் ரிவோல்ட் 1857 இதோட அசோசியேட் ஆகுறாங்க. இவங்க வந்து ஆவாதுன்னு சொல்லக்கூடிய பிளேஸோட குவீன். இதுக்கு லக்னோன்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசன்ட் டே லக்னோ ஆர் அயோத்தியா, இந்த பிளேஸோட குவீன் இவங்க. இந்த சிப்பாய் மியூட்டினி 1857 ஆர் த கிரேட் ரிவோல்ட் 1857
இவங்க ஆவாத்துக்கு தலைமை தாங்கி சண்டை போட்டாங்க. 11th, the National Rural Employment Guarantee Scheme or Guarantee Act was passed in. National Rural Employment Guarantee Act எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணாங்க கேட்குறாங்க. எப்போனா 2005. The National Rural Employment Guarantee Scheme எப்போ பாஸ் ஆச்சுன்னா 2005. 11th, name the famous Indian cricketer who wrote the book A Century Is Not Enough. ஒரு ஃபேமஸ் இந்தியன் கிரிக்கெட்டர் புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேரு A Century Is Not Enough. யாருன்னா சௌரவ் கங்குலி. இவர் எழுதின புக்கோட பேரு தான் A Century Is Not Enough. 13, Dash won the Miss World 2000 pageant. 2017 மிஸ் வேர்ல்ட் டைட்டில் யார் வின் பண்ணதுன்னு கேட்குறாங்க. யாருன்னா மனுஷி சில்லர். மனுஷி சில்லர் தான் மிஸ் வேர்ல்ட் 2017 டைட்டில் வின் பண்ணுது. 14, Dash is a dance from which represents a unique synthesis of Hindu and Muslim genesis in art. Hindu and Muslim genesis in art இன்டகிரேட்டட் பண்ண மாதிரி ஒருங்கிணைந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்கு. அது என்ன டான்ஸ் ஃபார்ம்னா கதக். 15, the smallest living bird is இருக்கிறதுலே smallest bird which is living is called humming bird. இந்த பேர்டால ரிவர்ஸ்லயும் பறக்க முடியும். 16, the largest backwater lake in Odisha is largest backwater lake in Odisha. ஒடிசால இருக்கக்கூடிய பெரிய பேக்வாட்டர் லேக் எதுனா சிலிகா லேக். 17, in India currency notes of rupees 500 and rupees 1000 were declared invalid in the year. இந்தியால currency notes of 500 and 1000 500 ரூபி and 1000 ரூபியை வந்து இன்வாலிட்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. எந்த இயர்ல பண்ணாங்கன்னா 2016. இந்த இயர்ல தான் கரன்சி நோட்ஸை டிமானிட்டைஸ் பண்ணாங்க. 18, the first lady Indian Air Force officer. First lady Indian Air Force officer to fly MiG-21 fighter jet. First lady Indian officer யாரு fly பண்ணதுன்னு கேக்குறாங்க. யாருன்னா பவானா காந்த் தான் first lady Indian Air Force officer to fly MiG-21. 19, Dash is not a multicellular organism or multicellular animal. எது வந்து multicellular animal among the following கேட்டா amoeba, because amoeba is a unicellular organism. amoeba வந்து unicellular organism. 20, Prithviraj Chauhan was defeated at the hands of Dash in the Battle of Terrain 1192. Prithviraj Chauhan வந்து யார் கையில இறந்து போனாரு எந்த பேட்டில்னு பார்த்தா பேட்டில் ஆஃப் டெரைன், செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் 1192 அப்படின்னு கேட்டாங்க. யார் கையில டிஃபீட் ஆனார்னா முகமது கோரி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் வந்து 1191 AD நடக்கும். இதுல வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் வர்சஸ் முகமது கோரி கூட சண்டை நடக்கும். இதுல பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிருவாரு. அடுத்த வருஷமே முகமது கோரி மறுபடியும் படையெடுத்து வருவாரு. அது வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் சொல்லுவாங்க 1192ல. இதுல வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் தோக்கடிச்சிருவாங்க. முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை கொண்டுடுவாரு. 21, which state has the largest coastline? Largest coastline இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா குஜராத். குஜராத் is the largest coastline state in India. 22, the All India War Memorial built in the memory of Indian soldiers who laid down their lives in the First World War is known today as. ஒரு வார் மெமோரியலாக வச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு வார் மெமோரியல் இருக்கு. இந்திய சோல்ஜர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு வார் மெமோரியல் built in the memory of Indian soldiers who laid down their lives in the First World War. First World Warல பங்கிட்ட இந்திய சோல்ஜர்ஸ்க்கான ஒரு வார் மெமோரியல் இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் என்னவா கூப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க. என்ன பேருன்னு அதுக்கு இந்தியா கேட். மும்பையில் இருக்க இந்தியா கேட்டுக்கு தான் ஆல் இந்தியா வார் மெமோரியல் பேரு. எதுக்காகனா இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உயிரிழந்தவங்களுக்காக. 23,
Which Hindi movie is based on Indian hockey team on their first Olympic gold since India became independence? எந்த ஒரு இந்தி மூவி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்தியன் ஹாக்கி டீம் ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அது எந்த மூவினா கோல்டுன்ற மூவி தான் அது. Who is the author of the book Straight from the Heart? Straight from the Heart அப்படின்ற புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா கபில் தேவ் தான் Straight from the Heart அப்படின்ற புக்கோட ஆத்தர். Next 25. Which country gave universal suffrage since 19th century? 19ஆம் நூற்றாண்டில் யூனிவர்சல் சர்ஃபேஸ் பெண்களுக்கு முதல் வாக்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு எதுவாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. எதுனா நியூசிலாந்து. தேங்க்யூ.